ஓம் பிருத்திங்கிரா தாயே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ கேட்ட வரங்களை எல்லாம் உனக்கு அள்ளி கொடுக்கவே உன் தாய் பிருத்திங்கிரா வந்திருக்கின்றேன். இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே. என் அன்பு குழந்தையே, இன்று உன் பிருத்திங்கிரா தனியாக வரவில்லை, என்னோடு ஒருவரை அழைத்து வந்திருக்கின்றேன். என்னவோ உன் தாயான எனக்கு இன்று இவ்வளவு மகிழ்ச்சி. என்னவோ இன்று நான் உன் தாயின் உன்னிடம் பேசும் பொழுது மெய்சிலிர்த்து போகின்றது. என் குழந்தையே, இந்த பிருத்திங்கிரா தாய் சொல்வதை நீ செவி கொடுத்து கேட்டாயானால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற அதிசயங்களை இனி என்னவென்று நடக்கப் போகின்றது என்பதை நீ தெரிந்து கொள்வாய். அம்மாவுக்கு பிள்ளையோடு பேச வேண்டும் என்றவுடன் இன்று இத்தனை மகிழ்ச்சியாக இருக்கின்றது. அதற்கு என்னதான் காரணம்? என் பிள்ளையே, உன் முன்னால் நான் நிற்கும் பொழுது உனக்கு நான் எப்பொழுதுமே உன் மனதில் இருக்கின்ற குழப்பங்களை தீர்த்து கொடுத்து வேண்டும் என்று நினைத்து கொண்டிருப்பேன். ஆனால் இன்று உன் மனம் தெளிவாக இருப்பதைக் கண்டு மகிழ்ச்சியோடு வந்திருக்கின்றேன். என் பிள்ளையால் எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்கொள்ள முடியும். என் பிள்ளையால் நினைத்தால் எதையுமே சாதித்து விட முடியும். எதை ஆசைப்பட்டாலும் அதை அடைந்து விட முடியும். அந்த சக்தி என் குழந்தைக்கு வந்துவிட்டது என்பதை எல்லாம் என்ன நடக்கின்றது உன்னிடம் புரிய வைக்க முடியும். இனி எல்லாவற்றையும் உனக்கு சுலபமாக புரிய வைத்து விட முடியும். என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய விஷயங்களை சரியாக தந்துவிட்டது. உனக்கென்று எல்லா உண்மைகளையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நடந்து முடிந்த விஷயங்களை எல்லாம் நினைத்து கலங்காதே. உனக்கு நான் நடக்கக்கூடிய விஷயங்களுக்குள் இருந்த உண்மைகளையும் சரியாக புரிய வைத்து கொள்ள வைக்கின்றேன். உன் அம்மாவின் அன்பு இனி உனக்காகும் என்று நீ என்னை நினைக்கும் பொழுதே உன் கண்முன் வந்து நின்று விடுவேன். என் அன்பு குழந்தையை, உனக்கு என்ன செய்யும், எத்தனை உனக்கு நான் காண்பிக்க வேண்டும்? என் மேல் வைத்த அன்பை உனக்கு காண்பிக்க வேண்டும் அல்லவா? இனி என் மீது கொண்ட அன்பிற்கு நான் உனக்கு என்ன தரப்போகின்றேன் என்று நிரூபித்து காட்ட வேண்டும் அல்லவா? நம்மை சுற்றி இந்த வாழ்க்கையில் நமக்கு தரக்கூடிய எல்லா விஷயங்களையும் என் பிள்ளை நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் இனி இந்த வாழ்க்கையை என்னவாக மாற்றி கொடுக்கும் என்பதை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதையுமே பெரிதுபடுத்தி கொள்ளாமல், எத்தனையும் எண்ணி கலங்கி விடாமல், உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் நாம் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். நம்மோடு நின்று இந்த வாழ்க்கையை என்ன கொடுக்கும் என்று எல்லாம் நாம் சர்வ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். கலங்காமல் நின்று தெளிவாக பல விஷயங்களை எல்லாம் உணரும் நேரம் இந்த வாழ்க்கை அத்தனையுமே சரியாக சொல்லிக் கொடுக்கும் நேரம். இதுதான் உன் பிருத்திங்கிரா, உன்னுடைய பிருத்திங்கிரா உனக்கு மாற்றங்களை கண்டு மகிழ்வடைந்துகின்றேன். என் பிள்ளைக்கு மனதில் ஏற்பட்டு கொண்டிருக்கும் மாற்றங்களை கண்டு நான் மனமகிழ்ச்சி அடைகின்றேன். நீ எத்தனையோ விஷயங்களை உன் வாழ்க்கையில் நீ உணரத் தொடங்கிவிட்டாய், உணரித் தொடங்கிக் கொண்டே இருக்கின்றாய். எத்தனையோ உண்மைகளையும் தெரிந்து கொள்ள ஆரம்பித்து இருக்கின்றாய். உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கு நான் என்ன எல்லாம் கொடுக்க நினைக்கின்றேனோ அது உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்த்தும் நேரத்தில் இந்த வாழ்க்கையில் எல்லாவற்றிலுமே உனக்கு நிறையாக கொடுப்பதில் நிறையாகவே கொடுத்து கொண்டிருக்கின்றேன். உனக்கு வாழ்க்கையில் உனது என்ன எல்லாம் கொடுக்க ஆசைப்பட்டேனோ என் குழந்தைக்கு நினைத்ததையெல்லாம் அம்மா நான் எவ்வளவு வேதனையில் இருக்கின்றேன் தெரியுமா? நீ அத்தனையுமே சுலபமாக என் பிள்ளை மாறிவிட்டாள் என்று
என்னிடம் நீ மாற்றம் கண்டேன் என்று சொல்கின்றாயே, அப்படி நான் என்ன மாற்றத்தை கண்டிருக்கின்றீர்கள் என்பதை நீ என்னிடம் சொல்லி விட முடியாமல் என்னிடம் கேட்கின்றாய். என் பிள்ளையே, உனக்கு தெரியும், என் பிள்ளையே, நீ கண்கலங்கித்தான் இருக்கின்றாய். என் பிள்ளை என்ன செய்வது என்று எனக்கு தெரியும். என் பிள்ளையே, நீ கண்கலங்கி கொண்டுதான் இருக்கின்றாய். தனிமையில் அதன் செய்கின்ற எந்த ஒரு விஷயம் மனதிற்குள் மாறாமல் இருந்து கொண்டே இருக்கின்றது. தனிமையில் அழுது செய்கின்றாய். எந்த ஒரு விஷயத்தில் மனதுக்குள் மறைத்து கொண்டே இருக்கின்றாய். ஒன்று போனால் இன்னொன்று என்று உன் மனதை தொட்டு அழுத்தி கொண்டேதான் இருக்கின்றது. ஏதாவது ஒரு கஷ்டம் மேலும் மேலும் உனக்கு வந்து கொண்டேதான் இருக்கின்றது. என்னவென்று ஏதுவென்று உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரத்தில் எல்லாம் நீ கவனமாக அறிந்து கொள்ள இந்த நேரம் உனக்கு எல்லாம் விஷயங்களிலும் வெற்றி கிடைக்கத்தான் போகின்றது. எல்லாவற்றையும் அறிந்து கொள் என் தங்கமே. பிறகு உனக்கான வெற்றிதான் இனி. எதை நினைத்தும் கலங்காதே என் பிள்ளையே. நீ சரியாக நடக்க முடிந்த வேண்டும். எந்த இடத்தில் ஒரு விஷயமும் இல்லாமல் நீ நிம்மதியாக இருக்க வேண்டும். என்னமோ என் பிள்ளை, நீ சரியாக நடந்து முடிந்துவிட வேண்டும். எந்த ஒரு விஷயமாகவோ என்ன குழந்தை தெளிவாக உணர்ந்துவிட வேண்டும். என்றும் என் குழந்தை, உன்னோடு நான் இருக்கின்றேன். இந்த நேரத்தில் உனக்கு ஒரு மாறுதலை கொடுக்கின்றேன். என்ன என்று தெரிகிறதா? முன்பெல்லாம் ஒருவர் உன்னை காயப்படுத்தினால் நீ கலங்கி விடுவாய். உன் உலகமே இருண்டு போனது போல் ஆகிவிடுவாய். ஆனால் இப்பொழுது எல்லாம் அப்படி இல்லை. என்னதான் நடக்கின்றது என்று நாமும் பார்த்து விடலாமே. எவ்வளவு தூரம்தான் அவர்களும் செல்வார்கள் என்று நாமும் பார்த்து விடலாமே என்று எண்ணம் உனக்குள் வந்து இருக்கின்றதல்லவா? நம் அழுதால் மட்டும் இங்கு எந்த விஷயங்களும் நன்மையாக நடந்துவிடப் போவது கிடையாது. நாம் அழுது கொண்டு இருந்தால் மட்டும் இவர்களெல்லாம் மாறிவிடப் போவதும் கிடையாது. அதனால் என் பிள்ளையே, ஒரு கலக்கம் வந்து கொண்டே இருக்கின்றது. இன்னும் சில நாட்களில் அதுவெல்லாம் மாறிவிடும். சில மனிதர்களை இப்படியே நீ பார்க்க நேரிடும். நிச்சயமாக அவர்களின் குணங்களை நீ கண்டுகொள்வாய். அதை கண்டு பயந்து விடாதே என் தங்கமே. என்னவென்று எது நடக்கும் என்று என் பிள்ளை நீ வருந்த கூடாது. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் எல்லாம் உனக்கு சரியாக நடத்தி கொடுக்க வேண்டும் என்பது இந்த பிரித்திங்கிராய் முன் இருக்கின்ற இந்த காலம் உனக்கு எல்லாவற்றையும் சரியாக நடத்திவிட வேண்டும் அல்லவா? எல்லாரையும் உனக்கு சரியாக உணர்த்தி கொடுத்து விட வேண்டும் அல்லவா? எத்தனையோ நினைத்தாலும் என் பிள்ளை கவனமாக இருக்கின்றார். ஆனால் உன்னை தேடி வரும் எல்லாம் சரியாக நடந்துவிட வேண்டும் என்பதுதான் என்னுடைய கட்டாயம். நீ புரிந்து கொள்வாய். எல்லாவற்றையும் நடப்பது எல்லாமே சரியாக இந்த உலகில் உனக்கு வாழ்க்கையிலும் கிடைத்துவிட வேண்டும் என்பதை நிச்சயமாக உணர்ந்து கொள்வாய். உன் பிரித்திங்கிராய் உன் முன் நின்று உனக்கு எடுத்து சொல்லிக்கொண்டே இருப்பேன். உனக்கு அத்தனையுமே நீ ஒவ்வொரு முறையும் உனக்கு சரியாக பெற்றுவிட வேண்டும் என்பதில் நான் கவனமாக இருப்பேன். என் தங்கமே, உனக்கு மதிப்பு கிடைக்கவில்லை. இதையெல்லாம் நினைத்து அவர் கண்டிப்பாக வருத்தப்படுவார். எந்த ஒரு பிள்ளைக்கு வாழ்க்கையில் மேற்படியான அவமானங்களை சந்திக்கின்றதோ, எந்த பிள்ளை கஷ்டங்களை சுமந்து கொண்டிருக்கின்றதோ, எந்த பிள்ளை தன் தெய்வத்துடன் நின்று கொண்டிருக்கின்றதோ, எந்த பிள்ளை இந்த அளவிற்கு கஷ்டங்களை படுகின்றதோ அந்த பிள்ளையில் அருகில்தான் தெய்வம் நின்று கொண்டிருக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. அந்த பிள்ளைக்கு தான் தெய்வம் அந்த பிள்ளையால் உடன் இருக்கும் என்று நீ மறந்து விடாதே. உன் மேலும் மேலும் கஷ்டப்படுத்த வேண்டும் எண்ணத்திலேயே உன்னோடு இவர்கள் பழகுகின்றார்கள் என்றால் நீ தேடி வரும் தெய்வம் உன்னோடு தான் இருக்கின்றது. புரிந்துகொள் வேண்டும். அதிர்ஷ்டம் என்பது இப்படிதான் ஒருவருக்காக கிடைக்கும். அதிகம் அவமானப்பட்டவர்களையும் அதிகம் தோல்வி அடைந்தவர்களையும் அதிக தோல்வியை சந்தித்தவர்களும் தான் இன்று அதிகமாக வெற்றி பெற்றிருக்கார்கள். இவர்கள் இதையெல்லாம் மற்றவர்களிடம் பேசும் பொழுது தெரிந்து கொள்வாய்.
ஒரு வெற்றி பெற்றவர்களிடம் நின்று கேட்டுப்பார். தான் சந்தித்த எவ்வளவு பெரிய சோதனைகளிலிருந்து எத்தனை சோதனைகளை கடந்துதான் இங்கு வந்திருப்பேன் என்று அவர்கள் உன்னிடம் நிச்சயமாக உனக்கு தெரியப்படுத்துவார்கள். என் குழந்தையை எப்படியெல்லாம் எதையெல்லாம் தாண்டி என்னவென்று எதையோ யோசித்து உன் மனதை விட்டு குழப்பிக்கொண்டிருக்கின்றாதே. இனி நீ எதையெல்லாம் எண்ணி கலங்க கூடாது. இனி எதேதோ எண்ணி தவிக்க கூடாது. உனக்கு தருகின்ற எல்லா விஷயங்களையும் சரியாக ஒன்றுக்கு உனக்கு புரிய வைத்து விடுவேன். சேரும் உனக்கென்று இருக்கின்றது. அத்தனையுமே உனக்குரிய நன்மைகளாக எடுத்துக்கொள் என் தங்கமே. என்றால்தான் பிறகு என் பிள்ளை எதை நினைத்தாலும் கலங்கக்கூடாது. அம்மாவிடத்தில் அன்பு உனக்கு இருக்கின்றது. தருணம் இல்லாமல் காலங்கள் கடக்காமல் உன் கையில் எல்லாம் வந்து சேர்ந்துவிடும் என் தங்கமே. எவன் ஒருவன் கஷ்டங்களை அனுபவிக்கின்றானோ அவனிடமே தெய்வம் சீக்கிரமாக வெற்றியையும் தந்துவிடும். எதையும் நினைத்து கவலைப்படாதே. நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையை நான் உனக்கு ஆசைப்பட்டபடியே பெற்றுக்கொள்ளப் போகின்றாய். நீ விரும்புகின்ற விஷயங்களை அடைவாய். உனக்கென்று என்னெல்லாம் நான் வைத்திருந்தேனோ அதையெல்லாம் உனக்காக தரும் நேரம் வந்துவிட்டது. நான் தருகின்ற அத்தனையுமே உன்னால் பெற முடியும் என் தங்கமே. இந்த பிரித்திங்கிரா அன்பு கிடைக்கின்ற நேரம் உன்னிடம் பேசும் இந்த நேரமும் என்னுக்காக மெய் சிலிர்த்து விடுகின்றது. என் பிள்ளையே, அவர்கள் இப்படி என்று உனக்கு தெரிந்தால் இவர்களை எப்படி நீ விட்டு விலகிவிடுவாய் என்று புரிந்து கொண்டு உனக்காக நல்லது செய்பவர்களிடம் நீ போய் அடைக்கலம் கண்டு கொள் என் தங்கமே. உன்னை எப்பொழுதுமே இவர்கள் கண்காணிப்பில் எடுத்துக்கொள்வது இல்லை என்பது தெரிந்து விட்டதல்லவா? அதனால் நீ எதற்காகவும் நீ போராடுவாய். ஆனால் இதை நீ செய்வது அதற்கு தகுதியானதா என்று நினைத்து செய் தங்கமே. நீ போராடியது அதற்கு தகுதியா? இல்லை, நீ போராடுவது உனக்கு தகுதி பெற்றதா? அதற்காக நீ போராடுகிறாய் என்று நல்லா அறிந்து கொள் என் தங்கமே. உண்மையில் அந்த விஷயம் பெறுவதற்கு தகுதி இருக்கின்றதா? அந்த விஷயம் நம்மை பெற்றுக்கொள்ள அதற்கு தகுதி இருக்கின்றதா? நம்மிடம் சேருவதற்கும் அதற்கு தகுதி இருக்கின்றதா என்றெல்லாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். இவற்றையெல்லாம் தாண்டி உனக்கு என்ன நடக்கின்றது என்பதை புரிந்து கொண்டு உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்துவிடு. உனக்கு நிறைவான நடக்க வேண்டும் என்பதுதான் இந்த பிரித்திங்கிராய் அன்பு உனக்கு என்றென்றும் நிறைந்து இருக்க வேண்டும் என்றால் நான் சர்வ நிச்சயமாக உனக்கு நல்லதை கொடுப்பேன் என் தங்கமே. நீயும் பெற்றுக்கொள். எந்த ஒரு மாற்றமும் இருக்காது என் தங்கமே. இத்தனை காலம் என் பிள்ளை நீ தவித்து கலங்கி கொண்டெல்லாம் இருந்தாய். இனி உன் பயணம் பல நன்மைகளை உனக்கு தர இருக்கின்றது. உன் பயணங்களின் பல நன்மைகள் காத்து கொண்டிருக்கின்றது. இனி என் பிள்ளை எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கத்தான் வேண்டும். மாற்றங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொண்டு எல்லாம் நன்மையாகவும் அன்பும் அவருக்கு கிடைக்க வேண்டும் இடத்தில் நம்முடைய உன் குழந்தை இருக்க வேண்டும். இதையெல்லாம் புரிந்து கொண்டாய் அல்லவா? இதற்காக இந்த உலகில் வாழ்க்கை உனக்கு நிம்மதியாகவும் நிச்சயமாகவும் இருக்கும் என் தங்கமே. இந்த வாழ்க்கை இழந்து பிடித்து கொண்டிருக்க நினைத்தாயே, இப்பொழுது வேண்டுமா என்று பொழுது யோசித்துக்கொள். என் பிள்ளையை எதற்காக அல்லவா இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றாய்? உனக்கு நல்ல வாழ்க்கையை இனி தரப்போகின்றேன். நீ சந்தோஷமான வாழ்க்கையை இனி வாழப்போகின்றாய். நடந்ததையெல்லாம் மறந்துவிட்டு, உனக்கு செய்த கஷ்டங்களையெல்லாம் மறந்துவிட்டு இனி உன் நிம்மதியான வாழ்க்கையை பார் என் தங்கமே. எந்த ஒரு வெற்றிக்கு முன்னாலும் அவன் கடின உழைப்பும் அவன் அசிங்கப்பட்ட காலங்களும் வேதனைப்பட்ட காலங்களும் கஷ்டப்பட்ட காலங்களும் மிக சிரமத்திலிருந்தே அந்த நபர் வந்திருப்பார் என் தங்கமே. உனக்கு இவ்வளவு கஷ்டங்கள் இருக்கிறது, இவ்வளவு கஷ்டங்கள் நீ பட்டாய் என்று வருந்துவதையெல்லாம் விட்டுவிட்டு உனக்கு இனிமையான காலத்தை இந்த தெய்வம் தரப்போகின்றது என்பதை சிந்தித்து மகிழ்ச்சியாக இரு என் தங்கமே. உனக்கு நிம்மதியான காலமும் நல்ல வசந்தகான வாழ்க்கையும் உனக்கு அங்கு காத்து கொண்டிருக்கிறது என் குழந்தையே. எதற்காகவும் எதை நினைத்தும் கலங்கி கொள்ளாமல்
இனி உனக்கு இருக்கின்ற நல்ல வாழ்க்கையை நினைத்து மகிழ்ச்சியோடு இரு என் தங்கமே. உனக்காக இந்த பிரித்திங்கிராய் தாய் நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி அங்கு காத்து கொண்டிருக்கின்றேன் தங்கமே. இதையெல்லாம் கடந்து மிக சீக்கிரமாக என்னிடத்தில் வந்து சேர்ந்துவிடு என் தங்கமே. ஓம் பிரித்திங்கிராய் தாயே போற்றி போற்றி. வாழ்க வளமுடன்.